பார்த்து ஒரு டிசிஷன் எடுத்ததை போல இன்றைக்கு மற்றவர்கள் ஒரு காரியத்தில் ஒரு முடிவெடுக்கிறத பார்த்து நாம் எந்த ஒரு காரியத்திலையும் முடிவெடுத்துடக்கூடாது. ஊழியக்காரனாகிய எனக்கும் அப்படிதான். மற்ற ஊழியக்காரர்கள் ஒரு முடிவெடுத்து பண்ணுறாங்கன்னா அதே முடிவு நானும் எடுக்கணும்னு இல்லை. மற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அப்படி படிக்க வைக்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம செய்கிற ஒரு மிஸ்டேக் அதுதான். இன்றைக்கு ஆவியானவர் சரியாக பேசியிருக்கிறார். இன்றைக்கி நாமும் கூட நானும் என் பிள்ளையை அப்படியே படிக்க வைக்கணும். காரணம் அவங்க ஏன்னு கேட்டாக்க அவங்க சொல்லுவாங்க, பர்சனலாக எய்த்த வீட்டுக்காரருடைய பிள்ளையை அப்படி படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி நானும் அப்படி கேட்டிருக்கிறேன், நீங்களும் அப்படி கேட்டிருப்பீங்க. இல்லை எங்கள் சொந்தக்கார பிள்ளை அப்படி படிக்க வைக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு முன்னாடி நானும் அப்படி படிக்க வச்சு காமிக்கணும். இட்ஸ் ராங். அன்றைக்கி பெலிஸ்தருடைய அந்த ட்ராக் அவர் தாவீது எடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்குன்னு ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ராக் இருக்கு. ஊழியக்காரன் ஆனாலும் சரி, இப்போ எனக்கு ஒரு ட்ராக் இருக்கு, இவருக்கு ஒரு ட்ராக் இருக்கும், தம்பிக்கு ஒரு ட்ராக் இருக்கு. என் ட்ராக்கை தம்பி ஃபாலோ பண்ண முடியாது, அவருக்கும் ஒரு ட்ராக் வச்சிருக்கு. இதுதான் ஊழியக்காரனாலும் கர்த்தர் அவரவருக்கு என்ன சொல்றாரோ அவர் கர்த்தர் சொல்லியிருக்கணும் அப்படி செய்ய அப்படின்னு. இல்லை அதை நானும் செய்யணும்னா அதான் அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள தேவனை துதிக்கிறார். அவருடைய உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறதுனால தேவ சமூகத்தில் எல்லாரும் வலதுகை பேத்தி ஒப்பு கொடுத்துருங்க. தேவனே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்ய நடக்கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனே, இந்த மாதத்தினுடைய இந்த இறுதி வார ஆராதனையில கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கப்பா. இந்த இடத்துல உள்ள ஊழியக்காரனாய் உடைய ஸ்தானாதிபதியாய் இந்த இடத்துல நின்று நான் ஜெபிக்கிறேன். என்ன தேவையோடு கூட, என்ன எதிர்பார்ப்போடு கூட ஆராதனையில உள்ள பிள்ளைகள் கலந்து கொண்டார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. வாரத்தில் உள்ள பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாய் முடிக்கட்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஜெயத்தை கொடுங்கப்பா. புதிய மாதம் பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்கிற மாதமாய் ஒரு பிளஸ்ஸிங் மந்தா இருக்கட்டும். அப்படியே பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாங்க. விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே, அடுத்த புதிய மாதத்தில் அடுத்த லெவலுக்கு போகிற பிள்ளைகள் மேல உங்க கரம் இருக்கட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் நன்மையினால திருப்தியாக்கி நடத்துங்க. ஆலயத்தினுடைய நன்மையினால திருப்தியாக்குகிற தேவன், ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்த பிள்ளைகளை வெறுமையாய் அனுப்பாத தேவன் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் வழி நடத்தலும் இன்றும் என்றும் வருகை நாள் மட்டும் அனைவருடனும் கூட நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய வந்த பிள்ளைகள் பார்த்துட்டு இன்னைக்கு மாலை வழக்கம் போல நான் நிறைய சொன்னது போல மாலை இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் சனீஸ்வரி அவர்கள் வீட்டில் நடைபெறும். பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளும்படி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி கோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.